எனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை மறந்துட்டார் போல என்று நினைக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது 2 நாளாகமம் 6:15. உமது அடியானுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர். வாக்கு தத்தத்திற்கு காத்திருந்து எதிரான சூழ்நிலைக்கு போன போது சங்கீதக்காரன் சங்கீதம் 77:8 சொல்லுகிறார், வாக்கு தத்தமானது தலைமுறையாக ஒழிந்து போயிற்றோ. டவுட் ஆயிடுச்சு அவருக்கு. ஆனாலும் கடைசியில சொல்றாரு, இது என் பலவீனம். ஆனா ஆண்டவர் அவர் இதுக்கு முன்னாடி செய்ததான் நான் நினைக்கிறேன், இப்பயும் செய்வார்னு சொல்லி இந்த சங்கீதத்தை முடிக்கிறார். இதே டவுட் நமக்கும் வருங்க. வாக்கு ஒண்ணு பண்ணிருப்பாரு, நமக்கு நடக்கிறதெல்லாம் வேற விதமா இருக்கும். சோ வாக்கு தத்துவம் நடக்கல போல, இல்லன்னா நானே அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போலன்னு சொல்லி வாக்கு தத்துவத்தை கடந்து வேற ஏதாவது நம்ம செய்ய போகும்போது பிரச்சனையில மாட்டிக்குவோங்க. வசனம் சொல்லுகிறது, வாக்கு தத்துவத்தை பண்ணினவர் அதை நிறைவேறும் வரைக்கும் அதை காத்து கொள்ளுகிறார், பாதுகாக்கிறார்னு சொல்றாருங்க. இப்படித்தான் கர்த்தர் யோசேப்புக்கும் செய்தார், ஆபிரகாமுக்கும் செய்தார். அதை பார்க்கலாங்க. வயசாயிடுச்சு, கர்ப்பமும் செத்து போச்சு, இனி வாக்கு நிறைவேறலன்னு சொல்லி ஆபிரகாம் ஹேஸ்டியான ஒரு முடிவுக்கு போய் மனைவி பேச்சை கேட்டு ஆகார கூட்டிட்டு வந்தாரு. என்னாச்சு? ஆண்டவரோ அந்த நாளுக்காக பாதுகாத்து வைத்திருந்த வாக்கு தத்தம் நிறைவேறிற்று. ஆனா ஆகாரம் பிள்ளையும் அவங்களுக்கு பிரச்சனையா இருந்தாங்க. அன்னைக்கு மட்டுமா, இன்னைக்கு வரைக்கும் நடக்கிற போராட்டத்துக்கெல்லாம் அந்த இஸ்மவேலோட பரம்பரை தான் காரணமா இருக்கு. வாக்கு தத்துவம் நிறைவேறது முக்கியம் இல்லைங்க, அது முடிவு சமாதானத்துக்கு எதுவா இருக்கிறதுக்கு நம்ம பொறுமை அவசியமா இருக்குங்க. யோசிப்புக்கும் தேவன் வாக்கு பண்ணினார், உன் சகோதரர் தாய் தகப்பெல்லாம் முன்னாடி நிப்பாங்கன்னு. நிறைவேறிச்சா? ஆரம்பத்துல நிறைவேறிக்கல, நிறைய பிரச்சனைக்குள்ள போனாலும் அவர் விட்டு கொடுக்கல. எப்படி பாதுகாத்து கொண்டார்? பரிசுத்தத்தோடு பாதுகாத்து கொண்டார். பரிசுத்தத்தை காத்து எல்லா இடத்துலயும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தார். எனவே தேவக்காரம் அவரோடு இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டே இருந்தார். ஒரு நாள் வந்தது, வாக்கு தத்தம் சம்பூர்ணமாய் நிறைவேறிற்று. இவங்க 2 பேருக்கு உள்ள வித்தியாசம் அதுதாங்க. அவங்க வெயிட் பண்ணாம இருந்தும் வாக்கு தத்தம் நிறைவேறினாலும் அவர் பரம்பரைக்கு ஒரு மன உளைச்சலையும் போராட்டமான ஒரு வாழ்க்கையும் தான் ஆபிரகாம் கொடுத்தார். ஆனா யோசேப்போ அவருக்கும் அவரை சார்ந்தோருக்கும் குடும்பத்திற்கும் உலகத்துக்கும் ஊருக்கும் படி அளக்கிறவராக ஆசீர்வாதமானவராக மாறி போனாருங்க. அவருக்கு காத்திருந்து நாம் அதை பெற்றுக்கொள்ளும் போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வரும். அவசரப்பட்டோம்னா கஷ்டங்க. அதுக்குதான் வாக்கு தத்தத்தை கர்த்தர் மறக்கல, பாதுகாத்து கரெக்டா வச்சிருக்கிறாரு. ஏற்ற நேரம் நிறைவேற்றுவாரு. பொறுமையா இருங்க, கண்டிப்பா செய்வார். ஜெபிக்கலாமாங்க. அப்பா, நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளுகிறேன். அதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் எனக்கு பொறுமை தாரும், அதை சுதந்திரிக்க கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.